அதனால ஔவையாரோட அனுகிரகம் என்னமோ. அதுக்கு நான் மலையாளத்துக்கு போயிருக்கேன், தெலுங்கு ஊரெல்லாம் பார்த்துருக்கேன், மலையாளத்து ஊரெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தானி ஊர், பெங்கால ஊர், ஒவ்வொரு ஊரும் பார்த்துருக்கேன். தெருவு பிள்ளையார் இருக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டு மெட்ராஸ் ஆரம்பிச்சதுலேருந்து தான். ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு பிள்ளையார் எங்கே பார்த்தாலும் உட்காந்துருக்க. அடுத்தாவில் அந்த நாட்டில் மலையாள நாட்டிலையும் போனால் இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சிவங்கோவில் ஒரு மூலையில் ஒரு கதவுல இங்கே எனக்கு புறம் இருக்க மாட்டாரோ. தெலுங்கு தேசத்துலையும் பிள்ளையார் இருக்காருன்னா இங்கேயோ இருப்பார் ஒரு கோவிலில் ஞானம், சிவன் கோவிலில் ஞானம் வச்சிருப்பார் ஒரு மூலையில். தெருவு பிள்ளையார் ஔவையார் எவ்வளவு ஊர் தான் நடந்திருக்காளோ, எந்த ஊரில் போனா இருந்தாலும் என்ன அவ்வவசனம்னு சகஜமா வேத வாக்குன்னு சொல்றது. அதுக்கு அடுத்தபடி அவ்வவசனம்னு ஒரு வசனம், பழமொழிக்கு அவ்வவசனம்னு பேரு. அவ எத்தனை ஊர் தான் போனாலும் எங்கெங்க பிள்ளையார் பூஜை பண்ணாலும் தெரியல, ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு சந்திலையும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்னமோ சிறப்பு, அந்த சிறப்பு இந்த சிறப்புங்கிற இந்த பிள்ளையார் சிறப்பு தான் எனக்கு தோன்றது. முதல்ல சிறப்பு மூலையில எல்லாம் எங்க பார்த்தாலும் சிறப்பு. இங்க தெலுங்கு தேச பிள்ளையார் இங்க மாதிரி இருக்கா, தெருவு பிள்ளையார் நீங்க பார்த்துடுங்க இல்லையா? நானும் பட்டிக்காடு எல்லா ஊரும் போய் பார்த்துருக்கேன். எந்த ஊர்ல பார்த்தாலும் இங்க தமிழ் பேசுற ஊர்ல வந்தாதான் பிள்ளையார் தெருவு பிள்ளையார் உட்காந்துருக்கார். அந்த பிள்ளையார் ஆறுன்னு ஔவையார் அகவல் பாடியிருக்கா. அதனால எனக்கு ஔவையாருடைய நினைவும் வச்சுண்டு பிள்ளையார் ஔவையார நல்வழிப்படுத்தி அவ ஆசு பாடினார். ஔவையார் ஆசு ஓடினாள். ஆசுன்னா உடனே அந்த தட்சணத்துல அவன் எல்லாருக்கும் குதிரை வேலையும் ஆன வேலையும் குதிரை வேலையும் போறவாளுக்கு பிள்ளையார் மேல் நிலைக்கு கொண்டு போய் விடணுமானா ஒரு க்ஷணத்துல அவருடைய அருள் இருந்தானா. அவர் யாருன்னா யோக சக்தியே அவருடைய சுரூபம். பிரணவம் எல்லாம் சொல்றது உண்டு. அவருடைய கண்ணெல்லாம் கண்ணு இந்த துதிக்கு எல்லாம் சேர்த்துவானா பிரணவாகாரமா இருக்கு. இப்படி ஒரு பிரணவம், இப்படி ஒரு பிரணவம், இங்கே பிரணவம் எல்லாம் ஓங்கார ஸ்வரூபமா இருக்குன்னு சொல்றது உண்டு. எல்லாம் இன்னும் யோக ஸ்வரூபமாவே முழுக்க பாடியிருக்க அந்த விநாயகர். யோகசாஸ்திரம், மந்திரசாஸ்திரம், ஞானசாஸ்திரம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஔவையார் விநாயகர் பாடியிருக்கார். இல்லை மார்கழி மாசத்துல எல்லாரும் திருப்பாவை பாடணும், திருவம்பாவை பாடணும் அப்படின்னு பெரியவர்கள்லாம் ஒரு கட்டளையிட்டு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் விநாயகர் அவர்களை அர்த்தம் புரியுறதோ புரியலையோ மனப்பாடம் மட்டுமான என்னையானு புரிஞ்சு போயிடுவது. சாமானம் வச்சுன்னுட்டா அப்புறம் அறிஞ்சோம் வேணான்னு வருவோம். எந்த சமயத்துல நம்ம கண் திறக்கும். பொட்டி வச்சுட்டா அதான் ஜாக்கிரதை பண்ணி வச்சுட்டா அப்புறம் சாவி கிடைக்கிறப்ப திறந்துக்கலாம். இந்த மாதிரி விநாயகர் அதில் எல்லாரும் பாடி ஔவையார் பொம்மநாட்டியா இருந்ததுனால இன்னும் பொம்மநாட்டுக்கு பாத்தியம் ஜாஸ்தி ஔவையார் இடத்துல. பிள்ளையார் கோவில் ஒரு கோவில் தான் சண்டை இல்லாத கோவில். ஒத்துரும் இங்க தேவாலய பிரவேசம் பண்ண வேண்டியது இல்லை. வெளியில இருந்து உன்னை விடலாமா என்ன விடலாமா, அவன் எவ்வளவு தூரம் போலாம் இவன் எவ்வளவு தூரம் பண்ணலாம் சண்டையே கிடையாது இருக்கு.
அதுக்கு ஆக்ட் வேண்டாம், டெம்பிள் என்ட்ரி வேண்டாம், எவன் வேணா செதுக்காய் உடைச்சோன்னா எல்லா குழந்தைகளும் பிள்ளைகள்லாம் வந்து எடுத்துட்டு போயிடும். ரொம்ப சுவாதீனம் எல்லாருக்கும். அவர் பூஜை நடந்தாலும் கேள்வி இல்லை, பூஜை நடக்காமலும் முடியல, அரச மரத்தொடியிலும் உட்காந்துருப்பார். கோவில் கட்டினாலும் சரி, கட்டாதனாலும் சரி, எங்க பார்த்தாலும் உட்காந்துருப்பார். எவனோ தெருவில் போறவன் அவன் பாட்டு கோபிகரணம் போட்டு போயிடுவான் அவருக்கு. கரணம், கரணம்னா காதுக்கு பேரு. நான் கிவி செவின்னு சொன்னேனே. தோர்னா கைகளுக்கு பேரு. தோர்பின்னா கைகள்னாலேன்னு அர்த்தம். கைகள்னாலே கர்ணம் காதை பிடித்துக்கொள்வது. தோர்பி கரணம், தோப்பி கரணம்னு தமிழ்ல வந்தது. தோர்பியாம் என்றால் இருகைகளாலேன்னு அர்த்தம். தோர்பின்னா பன்மை, அநேக கைகளாலேன்னு அர்த்தம். அதனால அநேக கைகளாலேங்கிறதுனால 4 கை பிடித்த தேவர்கள் எல்லாம் கூட அவருக்கு 4 கையினாலையும் அவருடைய காதுகளை பிடிச்சிருந்து அவருடைய முட்டிக்கால் போட்டு அவருக்கு வணங்குவார்கள்ங்கிறதுனா அர்த்தம். அதனால தோர்பிகரணம்ங்கிறதுலாம் தோப்பிக்கரணம் நமக்கு வந்திருக்கு. அதனால நாடெங்கும் தெரிஞ்சவள் ஔவையார். நாடெங்கும் இன்னைக்கும் உட்காந்துருக்கிற பிள்ளையார். 2 பேருக்கும் உறவு அதிகம். இந்த 2 பேரோடையும் நாம் சேர்த்துண்டு ஒவ்வொரு ஊர்லயும் விநாயகர் அவளை பாடி எல்லா குழந்தைகளும் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு தெரியவா குழந்தைகள், எல்லாரும் குழந்தைகளும் அவருக்கு நாம், அந்த குழந்தைக்கு பிள்ளைக்கு நாமெல்லாம் குழந்தைகள். எல்லாரும் ஆண்டவனுடைய ஈஸ்வனுடைய பிள்ளைக்கு நாமெல்லாம் குழந்தைகள். குழந்தையோட குழந்தையா விளையாடுறது. நாகைக்கு சிவராஜசானின்னு பேர் நாகப்பட்டினத்துக்கு. அங்க காயாரோகணேஸ்வரர்னு சுவாமிக்கு பேரு. நாகைக்காரோணம், கச்சிக்காரோணம், குடந்தைக்காரோணம்னு கும்பகோணத்தில் ஒரு காயாரோகணேஸ்வரர், நாகப்பட்டினத்தில் காயாரோகணேஸ்வரர், காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரர், 3 இடத்துல காயாரோகணேஸ்வரர்னுட்டு அந்த இடத்துல ஆறு ஈடுபடுறாளோ அவர் சிவபெருமானுடைய திருமேனியிலேயே, தன்னுடைய திருமேனியிலேயே அந்த ஜீவாத்மாக்களை மோட்சத்தில் தானே ஏற்றுக்கொண்டு இருங்கிறதுனால காய ஆரோகணம்னு ஒரு காயம் சரீரத்தை ஆரோகணம் பண்ணி வச்சுக்கிறார். இந்த 3 இடத்துல தியானம் பண்ணினோம்னா பரமேஸ்வருடைய திருமேனியிலேயே நம்ம சேர்த்துன்றாருன்னு காய ஆரோகணம். பாக்கி இடத்துல முக்தி கொடுக்குறார், அவளுக்கு ஞானத்தை கொடுக்குறார், எங்க நிறைஞ்ச ஒரு பரம்பொருளாக ஆக்குறாருங்கிறது ஒன்றும் ஈஸ்வருடைய திருமேனியிலேயே நம்ம அங்கீகரித்து விடுகிறாருன்னு காயாரோகணம்னு பேரு. குடந்தைக்காரோணம்னு ஒன்று. அதுக்கு சோமேஸ்வரர்னு கும்பேஸ்வரத்தோட சோமேஸ்வரன் தனி கோவில் இருக்குங்க. நாகைக்காரோணம் சிவராஜசானின்னு நாகப்பட்டினம், கச்சிக்காரோணம்னு காஞ்சிபுரத்தில் காயாரோகணேஸ்வரன், இந்த காயாரோகண தீர்த்தம் காயாரோகணேஸ்வரன் தனியா க்ஷேத்திரங்கள் இருக்கு. ஏகாம்பர சிவ கோவில் தனியா, அது 108 க்ஷேத்திரம் இருக்கு காஞ்சிபுரத்தில் சிவாலயம். இப்போ 50-60 பூஜை நடந்துட்டு 50-60 கோவில் இருக்கு. அதுல காயாரோகணேஸ்வரர் முக்கியமான ஏகாந்தமான ஸ்தலம். அந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற காயாரோகணேஸ்வர க்ஷேத்திரத்தில் நான் 2 மாசம் அங்கேயே சாதுர்மாசத்துக்காக 2 மாசம் ஒரே இடத்துல இருக்கிறதுன்னு வழக்கம் சன்னியாசிகளுக்கு. அதில் நானும் அந்த இடத்துல 2 மாசம் இருந்துருந்தேன். அதில் ஒவ்வொரு நாளும் சுவாமியினுடைய பெரிய சிவாலயம் நீலாயுதாட்சியம்மன் கோவில், அதனுடைய சன்னிதானத்தில் ஒரு பிள்ளையார் இருக்கார். நிச்சயம் சாயந்தரம் ஆனோடனே பிள்ளையாரை போய் இது தேங்காய் உடைச்சிட்டு செகுர்காய் உடைச்சிட்டு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் தரிசனம் கொண்டு வருதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருந்தேன். சந்தியா காலத்தில் கோவிலே நான் இருக்கிறதுனால நிச்சயம் போய் சுவாமி பண்ணுவோம். சன்னிசில் இருக்க முடியாத விநாயகர் கோவில் தனியாக இருந்தது. அந்த விநாயகர் கோவிலில் செதுர்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள போகிற வழக்கம். செதுர்காய் உடைச்சா பையன்கள்லாம் ஒரேடியாக மேலே வந்து விழுந்து
இடம் தெரியாம இந்த காயை எடுத்துன்னு போயிடுவான். அப்படி எடுக்கிறப்ப மேலே வந்து விழுந்துருவானேன்ட்டு ஒரு 5-6 பேர் இருக்கா நிச்சயம் வந்ததுனால அவளுக்கு என்ன தெரியும் நான் வரது டைம். அதனால பசங்கள்லாம் மேலே வந்து விழுந்துருவான். அதுக்காக இந்த குட்டிப்படை எல்லாம் மேலே விழுந்துருவாங்கிறதுக்காக அங்கேருந்து கொஞ்சம் 5-6 பேரை கையை பிடிச்சிட்டு தடுத்து அங்கேருந்து அவளை நிறுத்தி அப்புறம் நான் போனதுக்கப்புறம் எடுத்துங்கோ அப்படின்ட்டு அதுக்காக கொஞ்சம் நிறுத்தி அதுக்குள்ள 6ஆம் கொண்டு விடுவான். அவனுக்கும் கிடைக்க போறது என்ன அவாவும் தான் முந்திக்கணும்னு இப்படி இருக்கான். அப்புறம் எடுத்துன்னு போக வேண்டாம் இப்போ வராது அப்படின்ட்டு உடைக்கிறப்போ இல்லை மேலே படும், நான் போகிறப்ப மேலே விடக்கூடாது, அவளுக்கு மேலே படும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் தடுக்கிற வழக்கம். தடுத்தா ஒரு நாளைக்கு 2 பையன் சொன்னான். அதுக்கப்புறம் தெரிஞ்சுது நீ பிள்ளையாருக்கு போட்டதுக்கப்புறம் உனக்குன்னு அதிகாரம், நானும் பிள்ளை அவரும் பிள்ளை, அதனால எனக்கு அதிகாரம் போட்டு உடைச்சதுக்கப்புறம் அப்புறம் தடுக்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம்னுட்டு ஒரு பையன் கேட்டான். அங்கே இருந்து பிள்ளைக்கு போட்டதுக்கு அப்புறம் பிள்ளையாருக்கு போட்டதுக்கு பிள்ளைகளுக்கு சுவாதீனமா அப்புறம் உங்களுக்கு என்ன சுவாதீனம் பெரியவாளுக்குன்னுட்டு எங்களை சேர்ந்த ஒரு பிள்ளையாருன்னு சொன்னார். அப்புறம் பிள்ளையாருங்கிறதுக்கு அர்த்தம் அப்பதான் தெரிஞ்சது அவர் பிள்ளை அப்படின்ட்டு. பெரிய இடத்து இனத்தினால முதலியார் சாஸ்திரினா சாஸ்திரியார்ங்கிற மாதிரி அந்த இடத்து பிள்ளையானத்தினால ஆதி தம்பதிகளுடைய பிள்ளையானத்தினால அவருக்கு பிள்ளையார்னு அவருக்கு பேரு. அது என்ன அப்படின்னு ஒரு பையன் கேட்டான். இந்த மாதிரி நாம் எல்லாரும் பிள்ளைகள், அந்த பிள்ளையாருக்கு குழந்தைகள், நாம் எல்லாரும் குழந்தைகளோட குழந்தைகளா விளையாடுறவர். இந்த செதிர்காய் உடைச்சு எல்லாரும் பொறுக்கிறதுங்கிறதும் தமிழ்நாட்டு சிறப்பு. பிள்ளையாரும் கிடையாது செதிர்காயும் கிடையாது எங்க. அதனால இது ரெண்டும் எந்த ஊர்ல போனாலும் சரி தமிழ் பேசுற ஊர்ல போட்டுட்டா உடனே அத்தனை பையங்களும் வந்து கவிஞ்சுட்டு அது சுக்கு தூளா போன தேங்காயான அப்படியே தூக்கிட்டு போயிடும். ஒரு நிமிஷத்துல ஒன்று இருக்காது. பாக்கி தேசத்துல இந்த உடைக்கிறதும் தெரியாது, குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டிய பாத்தியமும் அவளுக்கு தெரியாது. அதனால ஒரு ஊர்லயும் வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் வேலை தெரியாதவா இருக்கக்கூடாது, பிள்ளையார் கோயிலுக்கு போகாதவா இருக்கக்கூடாது. அது பூஜை நடக்கட்டும் நடக்காத இருக்கட்டும், ஒரு அரச மரத்தில் இருக்கட்டும், இங்கே ஒன்றா இருக்கட்டும், பிள்ளையார் விக்கிரகம் வச்சுட்டாலே போகிறோம். பிள்ளையார் கூட திருடித்தான் கொண்டு வரணும்னு சொல்ல வழக்கம், பண்ணக்கூட கூடாதுன்னுட்டு. அதில் நிறையா திருடிட்டு போக 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 பண்ணிகிட்டே இருக்கலாம். பிள்ளையாருடைய உருவங்களை பண்ணி வச்சுட்டே இருக்கலாம். இடத்துல ஆறாம் ரெடிமேடா இருக்கணும். பிள்ளையாருங்க தூக்கிட்டு போயிட வேண்டியது. அதுக்காக ஒரு இடத்துல பிள்ளையார் பண்ணக்கூடாது, திருடின பிள்ளையார் தான் கொண்டு வந்து வச்சுக்கணும், திருட்டு பிள்ளையார் தான் விசேஷம் அப்படின்னு லோகத்தோட சொல்றது. தெய்வத்தினுடைய காரியத்துக்கு மாத்திரம் ஒரு திருட்டு ஒண்ணும் அதுல. அதனால ஆனா இவ்வளவு பிள்ளையார் இருக்கால, இத்தனை பேரும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் விநாயகர் தெரிஞ்சுட்டு எல்லாரும் சிவர்கா உடைக்கிறதுன்னு ஆரம்பிச்சுட்டா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது. எனக்கு இவ்வளவு பிள்ளையார் சொன்னா இவ்வளவு பேர் போனா இத்தனை பிள்ளையார் கூட போறாது, இன்னும் கூட பிள்ளையார் கோவில் அதிகமா பண்ணணும். அத்தனை பேரும் போறதா இருந்தானா. அதனால எல்லாரும் நாட்டில் உள்ள எல்லாரும் ஒரு வார வழிபாடு மாதிரி வச்சுட்டு பிள்ளையார் சன்னிதியில் போய் இருந்துட்டு அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த சன்னிதானத்திலேயே நாம் இருந்துட்டு விநாயகர் வேலை பாடிட்டு கொஞ்ச நாளைக்கு அந்த பிள்ளையாருடைய மூர்த்தியை இந்த புறக்கண்ணாலையும் பார்த்து முடிந்த வரைக்கும் அதே மூர்த்தியை திரும்பி அகக்கண்ணால பார்த்துண்டு அந்த அகவலுக்கு நமக்கு அர்த்தம் புரியுற வரைக்கும் ஸ்தூலமா தெரிஞ்சாலும் போறோம். அந்த அர்த்தம் புரியுற வரைக்கும் அவரிடத்துல அந்த அகவலை அர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஒரு விக்னமும் இல்லை நம்முடைய வாழ்க்கையில, ஒரு இடையூறும் இல்லாமல். அதுக்காக இடையூறு எல்லாம் அகற்றுவதற்காகத்தான் விக்னேஸ்வரன் அவருக்கு பேரு. அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் விசேஷமா பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் எல்லாரும் விநாயகர் அகவலை மரப்பாடம் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை மூத்த பிள்ளையார், இளைய பிள்ளையார்னு பேர் இருக்கு. இளையனார் கோயில்னு கூட காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, குமர கடவுளுக்கு. இவருக்கு மூத்த பிள்ளையார்னு பேர்.
அவருடைய சன்னிதானத்தில் ஔவையாரையும் பிள்ளையாரையும் சேர்த்து நாம் போற்ற வேண்டும். இகலோகத்தில் இவ்வுலகத்தில் இடையூறுகளை எல்லாம் தீர்த்து எவ்வுலகத்துக்கு நம்ம கொண்டு விடணுமோ அதை அவருடைய பொறுப்பாக ஏற்று எல்லாரை விட முன்னால் நம்ம கொண்டு சேர்க்கும்படியான ஒரு அருள் சுரக்கும்படியானவர் விநாயகருங்கிறது இந்த கதையிலிருந்து. இன்னொரு சொல்லுப்பா அந்த பாட்டை. முதல்ல என்ன அது கடைசி அடித்தான், இந்த சம்பந்தமான அடித்தான். இல்ல அதுக்கு வந்து ஆடல் வெம்பரி. ஆமா, ஆதரம் பயில் ஆரூரன். ஆரூரன்னா திருவாரூர் இருந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமின்னு அர்த்தம். ஆதரம் பயில் ஆரூரன் தோழமை அவனுடைய தோழமை கொண்டவன் சேரவான் பெருமான் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தோழனவான். தோழமை பரமேஸ்வரனிடத்தில் தோழர் என்னோட அர்த்தம். சேர்துகள் கொண்டவரோட முன்னாளினில் ஆடல் வெம்பரி. ஆடல்னா நாட்டியம், வெம்பரின்னா அழகான குதிரை, வெண்குதிரை, வெள்ளையான வெள்ளை குதிரை. ஸ்வதாஸ்வம் மீதேறி மா கையிலையில் ஏகி ஆவியந்த உலா ஆசு. உலான்னா ஒரு பிரபந்தத்துக்கு பேரு. உலா ஆசு பாடிய தட்சணத்தில் பாடிய சேரர். அந்த சேரர்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டுக்கு ஏற்பட்ட மகிமைக்கு இவ்வளவு கதை சொல்லி அப்பேற்பட்ட ஒரு சேரர்களுடைய கொங்கு நாடு. கொங்கு வைகாவூர் நன்னாடுதல். திருவைகாவூர் நாட்டை சேர்ந்த ஆவினன்குடினா பழனிக்கு ஆவினன்குடின்னு வேறு, திருவாவினன்குடின்னு வேறு. ஆவினன்குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே அப்படின்னு குமரனுடைய மகிமையை அருணகிரிநாதர் சொல்றப்போ பரமசிவனுடைய ஆவியந்த விழாவின்னு சொல்லி அதுல 2 பேரும் தோழர்களாக இருந்து சேரமான் பெருமாள் நாயனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும். பரமசிவனுக்கு தோழர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவருக்கு தோழர் சேரமான் பெருமாள். அவளுடைய கதைகளையும் சொல்லி தொக்கி நிற்கும்படியாக ஔவையாரை இதை சேர்த்துட்டார். அவர் 2 பேரும் சொல்றப்போ இது நானும் வரையும் சொல்லியிருந்தார். இவர் வந்து திருவாங்க நாங்க போறோம்னு சொல்றப்போ இவர் பிள்ளையார் பூஜை பண்ணியிருந்தேன், அப்ப நீ கைலாசம் கூட எனக்கு வேண்டான்னு சொன்னதுலேருந்து இந்த கதையெல்லாம் அதுல தொக்கி நிற்கிறது. அந்த தொக்கி நிற்க முடியாத விநாயகரை வருங்கிறதுக்காக இந்த பாட்டை ஞாபகம் வந்து எனக்கு. அவளுடைய 2 பேர் பாட்டு. நம பார்வதி பதையே.